இனிய காலை வணக்கம். நவலோதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொருச்சொல் 1007வது பொருச்சொல் கடை. கடை எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் கடைகள் காணப்படும். பெரிய கடை, சின்ன கடை என்று கடைகள் இருக்கும். கடைகளில் நாங்கள் தேவையான பொருட்களை வாங்க முடியும். அகராதி சொற்களாக அற்பம், இடம், கீழ், பக்கம், முடிவு, வழி, வாயில், காம்பு, இழுக்கு இவையெல்லாம் வருகிறது இந்த கடைக்கு. ஒரு வாயில் இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு வீட்டுக்குள் நுழையவோ கடைக்குள் நுழையவோ அல்லது எங்கு தன்னும் நுழைய முடியாது. பூக்களின் காம்புகளை பிடித்து அதாவது வைத்திருப்போம். காம்புகளை பிடித்தால் அது பூக்களை வைத்திருக்க முடியும். காம்புகள் இருந்தால் தான் மாலைகள் கட்ட சுகமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு காலம் இருக்குது. உலகத்தின் அழிவுக்கு முடிகாலம், நாம் செய்யும் செயல்களுக்கும் ஒரு முடிவு இருக்கும். வழி இல்லாத விட்டால், அதாவது வழி என்றால் பாதை, அந்த பாதைகள் இல்லாவிட்டால் நாம் ஒவ்வொருடமும் போக முடியாது. இப்போது எல்லா இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வெள்ளம் நிரம்பி கொண்டிருக்கிறது. கீழ் பாகங்கள், அதாவது வீட்டுக்கு கீழே உள்ள அறைகள் அல்லது நிலங்கள், அவற்றில் நிலத்தில் உள்ள இடங்களில் பல வகையான கனிம பொருட்களை எல்லாம் பார்க்கலாம். கிரீன்லாண்டில் இப்போது கனிமங்கள் இருப்பதனால்தான் சில நாடுகள் அதன் மீது விருப்பம் கொண்டு அதை தனதாக்க நிற்கிறது. அற்பம் உள்ளவர்கள், அதாவது சிலவற்றை நாம் பாவிப்போம், அதற்கு அற்பமாக பாவிப்பார்கள். அதாவது கொஞ்சமும் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் அல்ல பாவிக்கும் விதங்களில் குறைவாக பாவிப்பதை அற்பம் என்றார். நன்றி, வணக்கம்.